வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்சிடிசி தான். ஸோ எஸ்சிடிசிக்கான இன்டர்வியூ அப்படின்றது நடக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1:3 அப்படின்ற ரேஷியோவில் தான் இதில் வந்து கூப்பிட்ருக்காங்க, இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த 1:3 அப்படின்ற ரேஷியோ கண்டிப்பாக அதிகரிக்கும். அதற்கான எடுத்துக்காட்டுகள் நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம். ஏன்னா ரிஜெக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ ரிஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்ற தகவலும் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து எந்தெந்த நாளில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ நபர்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல்களை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்மிடிப்பூண்டி, தரமணி அண்ட் திருச்சி 3 இடத்துல தான் இதற்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட் ரெண்டுமே நடக்குது. ஒரு நாளும் எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. 28ஆம் தேதி 33 பேரும், 29ஆம் தேதி 34 பேரும் கும்மிடிப்பூண்டியில் இருக்காங்க. அடுத்து தரமணியில் 43, 41, திருச்சியில் 44, 45 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 120 நபர்களை அவங்க வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து எப்பப்போ ஹாலிடே அந்த இதையும் டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்தெந்த நாட்களில் நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12 இது நாட்கள்லாம் நடக்குது. மீதி 13லேருந்து 17 வரையும் பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்றதில் போயிடுது. அடுத்து 18ஆம் தேதி நடக்குது. 18, 19, 22, 24. அடுத்து 26ஆம் தேதி ரீபப்ளிக் டே, அதுவும் ஹாலிடேயில் போயிடும். அடுத்து 29, 31, 2, 5 பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 136 பேர். இது வந்து கடைசி நாள் அப்படிங்கிறதுனால 136 நபர்களை வந்து அவங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் தான் நடக்குது. மீதி நாட்கள் வந்து ஹாலிடே அப்படின்ற கான்செப்டில் தான் அதில் போயிடுது. ஸோ டோட்டலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலையும் நம்ம சொல்லிடலாம். ஸோ ப்ராக்டிகல்ஸில் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அப்படி ஒரு வேளை ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ ரிஜெக்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்து 155 or 50 அந்த ஹைட் ஏதோ மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உயரம் இருக்கணும் அப்படின்றத ஹால் டிக்கெட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உயரம் குறைவான நபர்களையும் அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் கூட நம்ம சேனலில் கமெண்ட் கூட பண்ணியிருந்தார். இந்த மாதிரி என்னுடைய நண்பருக்கு வந்து அவர் 40+ மார்க் எடுத்திருக்காரு, நல்ல மார்க் தான், ஸ்கோரில் நல்ல ஸ்கோரு, பட் உயரம் வந்து கம்மியான காரணத்தினால அவரை வந்து ஹைட் மெஷர்மெண்ட்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஹைட்டு பார்க்கும்போதே ஃபஸ்ட்லேயே வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மற்ற எந்த ஒரு ப்ரொசீஜரும், அதாவது இப்போ பஸ் ஓட்டி காமிக்கிறது அந்த மாதிரி எந்த இதுக்குமே அனுமதிக்கலை, அதில் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. அதே போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் தவறான தகவல்களோ இல்லை வேறு ஏதாவது தவறான இதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ அப்ளிகேஷனில் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுக்குற தகவல்கள் தான், அதனால் அவங்க டைரெக்டாக நம்மளை பார்க்க முடியாது. தேர்வு எழுதிட்டு யாரெல்லாம் இதற்கு வந்து தகுதியான நபர்கள் அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது இப்போ நேரடியாக பார்க்கும்போது தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்மக்கிட்ட ஒரிஜினலாக இருக்கா இல்லை ஃபேக்காக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்ற முழுமையான தகவல்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ தான் தெரிய வருது. சர்டிஃபிகேட்ஸில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இல்லை ஹைட்டில் பிரச்சனைனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மற்றபடி உடல் தகுதிகள் எதுவும் இல்லை அப்படின்னா, உடல் தகுதி மீன்ஸ் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே போல் கண்ணுக்கு கிளாஸ் போட்டிருக்கிற டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கிளாஸ் போட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபிசிக்கலி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குவோம் டாக்டர்ஸ்கிட்ட. அந்த ஃபிசிக்கலி ஃபிட்னஸில் கண்ணையும் செக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே குறைவான கண் பார்வை திறன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஐ கிளாஸ் போட்டிருக்கவங்களுக்கு எல்லாருமே பார்வை திறன் குறைபாடு அப்படின்றது கிடையாது. ஸோ வேறு ரீசனுக்காகவும் கிளாஸ் போடுவாங்க. இன்னும் வந்து கிளாஸ் குறைபாடுலேயும் அதிகப்படியாக இருந்துச்சு, அதாவது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அது பாயிண்ட்டு இது வச்சு சொல்லுவாங்க, பட் அது எனக்கு சரியாக தெரியலை எது அப்படின்றது. ஸோ அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க நார்மலான பார்வை திறனை விட மிகவும் குறைவாக இருக்குது, உங்களால் கிளாஸ் போட்டால் மட்டும்தான் பார்க்கவே முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹைட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் கண் பார்வை திறனும் முக்கியம். ஹைட்டு ஏன் அப்படின்னா ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு அந்த கால் எட்டணும், அந்த இதுக்காக பார்ப்பாங்க. ஸோ அதே போல் ட்ரைவ் பண்ணும்போது கண் நல்லா தெரியணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து அதை பார்ப்பாங்க. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் நார்மலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வந்து நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுங்க. ஏன்னா 2 நாள் அட்டன் பண்ணிட்டாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்டில் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணியே ஒருத்தர்லாம் சொன்னார் ஸோ இதெல்லாம் பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸ்கில் டெஸ்ட்டு. டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ரிவர்ஸ் எடுத்து நிறுத்த முடியுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க, அதை மானிட்டர் பண்ணுறாங்க. அதே போல் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணும்போதும் அதை வந்து ஆஃப் பண்ணி விடுறீங்களா, இல்லை நார்மலாக ஸ்மூத்தாக கொண்டு போய் ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயத்தையும் கேட்குறாங்க. அதே போல் பார்க்குறாங்க. என்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது திடீர்னு ஒரு மழை பெய்யுது, அந்த வைப்பர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ப்ளஸ் அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பதில் தான் எதிர்பார்க்கலாங்க தவிர, ஏதாவது இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ நம்மளோட அப்போ இருக்கிற ஒரு மைண்டு, இப்போ திடீர்னு ஒரு மழை வருது, ஒரு வேளை ரோடு அந்த இடத்துல இல்லை, அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, ரோடு இல்லை, கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, நீங்கள் அப்படியே அதில் ஏற்றிக்கிட்டு போயிடுவீங்களா, இல்லை நிறுத்திட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பீங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஸோ வைப்பர் ஒர்க் ஆகும், நல்லா மழை பெய்கிறப்போ வைப்பர் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு வண்டியில் பிரேக் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஏதாவது ஆயில் லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியான கேள்விகள். இதற்கு வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்றது எதுவும் கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்க அங்கே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் பேசிக்கான ஒரு சில நாலேஜஸ் அப்படின்றது இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே டிரைவர்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்கிற நாலேஜ் தான் அவங்க செக் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டான ஒரு பதில் சொல்கிறீங்களா நீங்கள், இந்த சூழ்நிலைக்கு உங்களுடைய பதில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சூழ்நிலை வேணுனாலும் நமக்கு கொடுக்கலாம். நார்மலாக அதாவது வண்டி பஞ்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு கொடுக்கலாம். திடீர்னு அதாவது டிரைவே பண்ண தெரியாதான், நான் பஞ்சர் ஓட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சர் ஓட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளால் பஞ்சர் ஓட்ட முடியாது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் ஓட்ட முடியும். வீலை கழட்டிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம். அந்த மாதிரி உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த டைமில் உங்களுடைய பதில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அவங்க தெளிவாக மானிட்டர் பண்ணுறாங்க, அதை செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிரைவிங்கில் ஸ்கில் அதாவது ஒரு ரிவர்ஸ் போய் நிறுத்துறது, அல்லது ஒரு பைபாஸில் ஓட்டுறது, ஒரு டிராஃபிக்கான இடத்துல நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறது, கரெக்டாக இந்த இடத்துல பார்க் பண்ணுங்க அப்படின்னா பார்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹை மார்க் அப்படின்றது கிடைக்கும். தேர்வில் வாங்குகிற மார்க் அப்படின்றது இதில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு மட்டும்தானே தவிர வேலை கிடைக்கிறதுக்கான மதிப்பெண்கள் அது அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் தேர்வில் குறைவான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வரும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 30 மதிப்பெண்கள் எடுத்த எல்லாருக்குமே கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கேட்டகரிக்கு 30க்கு குறைவான மதிப்பெண்கள் 27, 28க்கும் கூட கூப்பிட்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதற்கு எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையும் இது நடக்குது. எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு இதுவே ரெடி ஆகும். ஏன்னா பாதி முடிஞ்சதுக்கப்புறமே அவங்களால செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பாதி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்றத சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ முக்கால்வாசி வெளிப்படைத்தன்மையோடு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 1800 கேண்டிடேட்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு 900 பேர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா 900ல் எவ்வளோ பேர் ஓரளவுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க, எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை மார்க் வாங்கி செலக்ட் ஆகிறது வேறு, அவங்க ரிஜெக்ஷன் பண்ணுறதே வேறு. எனக்கு தெரிஞ்சு 900ல் மீதி இப்போ ஒரு 1800 பேரில் 900 பேர் ரிஜெக்ஷனே ஆவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு 1-2 வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சது 1-2 தெரியுது. ஸோ தெரியாமல் இன்னும் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், ரிஜெக்ஷன் நிறைய வரும். அதனால் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.